2 சின்ன பாவக்காயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு நல்லா வேக வச்சு வடித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கசப்பு தன்மை குறைஞ்சிரும். இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 12 பல் அளவுக்கு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூடவே வேக வச்ச பாவக்காய் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தக்க நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குனதும் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் கசப்பு தன்மையும் நல்லாவே குறைச்சிரும். நல்லாவே இப்போ இது சுண்டி வரணும் தக்காளி, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சுட்டு நல்லா குழம்பு நல்லா வெந்து வந்ததும் தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இது சாப்பாட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே ஈஸியான கிரேவி. இது கசப்பு தன்மையும் அந்தளவுக்கு தெரியாது. பாவக்காய் பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.